கோல்டு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரேட்டில் போயிட்டுருக்கு. வரலாறு காணாத அளவுக்கு விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக அதுவும் இந்த ஓரிரு மாதங்களில் பார்த்தோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர் பதவியேற்புக்கு பிறகு பொருளாதாரத்தில் அவங்களுடைய நாடை வந்து வலுப்பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க டாலரை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் அவங்க வந்து இம்போர்ட் டியூட்டியெல்லாம் விரிவிச்சாங்க. அந்த புவி சார்பு குழப்பங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், அரசியல் குழப்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அது மட்டும் இல்லாமல் மற்ற துறைகள் எல்லாமே கொஞ்சம் தேக்கமாக போய்கிட்டு இருக்குது. ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை, ஃபினான்ஸ், வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இதையொட்டி இது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு நாடுமே தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் சைனா, இந்தியா, போலண்ட் இவங்க எல்லாமே கோல்டை ரிசர்வ் வச்சுக்கிறதுக்காக வேர்ல்டு லெவலில் அங்கேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய காரணம். மற்ற துறையெல்லாம் வீக்காக இருக்கிறனால கோல்டில் முதலீடு பண்ணுறதுக்காக முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் கோல்டுடைய ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியா வந்து வெறும் 720 டன் கைவசம் வச்சிருந்து 10வது இடத்துல இருந்தாங்க. அப்புறம் அது வந்து படிப்படியாக அந்த கோல்டை நிறையா இம்போர்ட் பண்ணி 830 டன் வச்சுருந்தாங்க. 9வது இடத்துல வந்தாங்க. இப்போ எவ்வளோ தெரியுங்களா? 876 டன் கைவசம் வச்சு 8வது இடத்துல இப்போ வந்தாச்சு. உலக அளவில் ரிசர்வ் கோல்டு வந்து ரிசர்வ் வச்சுருக்க வங்கியில் முதல்ல ரிசர்வ் வச்சுருக்கிறது அமெரிக்கா 8133 டன் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும்னா, தங்கத்தினுடைய தேவைகள் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கும். அதனால் டிமாண்ட் ஜாஸ்தியாகிட்டே இருக்கிறனால தங்கத்தினுடைய விலையும் உச்சபட்சமாக போய்கிட்டே தான் இருக்கும். இனி குறையுமா அப்படின்னு சொன்னால் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக ரொம்ப கம்மி. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 2000 ஒரு சவரனுக்கு ஏறும், அதில் ஒரு 500 விலை குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இல்லை, இது கஷ்டம்தான். ஒவ்வொருத்தருக்குமே பார்க்குறப்போ இது வந்து நம்ம கையில் இல்லை. இந்த விலை ஏற்றம்ன்றது தடுக்கிறதுக்கு முடியாது. இது நம்மளுடைய அரசாங்கத்தின் கையிலும் கிடையாது. இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுனால சர்வதேச அளவில் எல்லா தங்கத்தின் தேவைகளும் அதிகரிக்கிறதுனால விலை ஏறிட்டுருக்கு. அதனால் ஒன்றும் இல்லை. எப்படின்னா, ஒரு 10 கிராம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் 8 கிராம் வாங்குங்க. 8 கிராம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 7 கிராம் வாங்குங்க. இந்த மாதிரி தங்களுடைய தேவைகள் வேணால் கொஞ்சம் சுருக்கலாமே தவிர, ஆனால் வாங்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம வாங்கலை அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்தில் என்னோடய விலை 10,000 12,000 போயிடும். அப்போது ஐயோ பரவாயில்ல, அப்போயாவது வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால் ஒன்று நகைச்சீட்டு அந்த மாதிரி போட்டு வாங்கணும். இல்லையா நம்ம வாங்கக்கூடிய குவான்டிட்டி அளவு குறைச்சா கூட பரவாயில்ல, ஆனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி தங்கமாக வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த வரக்கூடிய 31 டிசம்பர் 2025க்குள்ளேயே ஒரு கிராம் ஒன்று 10,000 ஒரு சவரன் ஒன்று 80,000 கடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. Taste the Daily.